ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான ஷிரடி சாய்பாபா ஆசிர்வாதமும் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் செய்தி. ஜெய் போலோ பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாஜி கி ஜெய். கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான தொடர்பு என்ன? இந்த உண்மையை நாம் எவ்வாறு காண முடியும்? பகவான் இன்று நாம் ஒருபோதும் மறக்க முடியாதபடி அழகாக விளக்குகிறார். நீங்கள் ஒரு சினிமா தியேட்டருக்குள் நுழையும் போது ஒரு வெள்ளை திரையை காண்கிறீர்கள். அந்த திரையை பார்ப்பது உங்களை திருப்திப்படுத்தாது. நிகழ்ச்சி தொடங்கியதும் திரையில் பல்வேறு காட்சிகள் காட்டப்படுவதை காணலாம். அந்த திரை இல்லாமல் நீங்கள் படத்தை பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் படம் காட்டப்படும் போது திரை இருந்தாலும் அது காணப்படுவதில்லை. அது படத்துடன் தன்னை இணைத்து கொள்கிறது. திரை எல்லா நேரங்களிலும் உள்ளது. நிகழ்ச்சிக்கு முன்னும் இடையிலும் பின்னும் வேதங்கள் அறிவிக்கின்றன. அதாவது அந்த எங்கும் நிறைந்த கடவுள் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறார். திரைப்படத்திற்கு இருப்பது போல ஆத்மா படைப்பிற்கும் இருக்கிறது. ஆத்மாவை திரை அனைத்தும் உயிரினங்களுக்குள்ளும் சுற்றிலும் உள்ளது மற்றும் முழு படைப்பிற்கும் ஆதி அடிப்படையாகும். எனவே சர்வம் விஷ்ணுமயம் ஜகத், அதாவது தெய்வீகம் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது என்று கூறப்படுகிறது. தெய்வீகம் படத்தில் படத்தை சுற்றி உள்ளது. அப்படியானால் அத்தகைய தெய்வீகத்தின் வடிவத்தை யார் அறிய முடியும்? அன்பின் திரையில் பிரபஞ்சத்தின் படத்தை காணலாம். இந்த அன்பு அனைத்து உயிரினங்களிலும் ஆத்மாவின் பெயரில் உள்ளது. இந்த பகவானின் அற்புதமான செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.